சர்வ்லெட்னாலே ரெண்டு பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணிடலாம். இதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அடுத்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அந்த கிளாஸ் மஸ்ட் எக்ஸ்டெண்ட் HTTP சர்வ்லெட் கிளாஸ். அந்த கிளாஸ் கண்டிப்பா எதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும்? HTTP சர்வ்லெட். அடுத்து அக்கார்டிங் டு தி HTTP மெத்தட் யூஸ்ட், நம்ம HTML பாடியில மெத்தட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட், மெத்தட் இஸ் ஈக்குவல் டு கெட் அப்படிங்கிறத ஒன்று நம்ம கொடுக்குறதுல அதுல என்ன நம்ம மெத்தட் இஸ் ஈக்குவல் டு கெட் கொடுத்தோம்னா ஹியர் யூ ட்ரை டூ கெட் மெத்தட், மெத்தட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் கொடுத்தோன்னா இங்க யூ ட்ரை டூ போஸ்ட் மெத்தட். I'll show that. Okay va? So appo do get method ku syntax we have already learned. So alla kandipa servlet exception IO exception throw பண்ணிருக்கோம். அடுத்து next பாரு. அடுத்து the next immediate step is response.set content type. content type செட் பண்றோம். நம்மளோட content type என்னதுமா text/html. அடுத்து you have to create the object for printWriter class. printWriter class ka object create பண்றா. then என்ன பண்ணணும்? with that object you are going to print something on your browser. browserல என்ன செய்ய போறோம்? print பண்ண போறோம். browserல print பண்ணனும்னா browser can able to understand only என்னது HTML தான் அதனோட skeleton. browserோட skeleton HTML. HTML குள்ளால will be embedding some other code, web programming codes. அப்போ HTML ல நீ வந்து கோட் எழுதினாதான் browserக்கு டிஸ்ப்ளே பண்ண முடியும். அதான் இங்க பாரு HTML இதுல ஹெட் இன்வெர்ட் பண்ணிட்டோம். பாடி கொடுத்துறோம். பாடி கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த லைன் பாருமா. சோ இப்ப பாரு என்ன பண்ண போறோம்னா we are going to get parameter. இப்பதான் get parameter மெத்தட் படிச்சோம். என்னன்னா I am going to retrieve some parameter from HTML page. HTML பேஜ்ங்கிறது இட்ஸ் a separate page. அந்த பேஜ்ல இருந்து தான் உனக்கு ரிக்வெஸ்ட் எங்க வரும்? So you are going to display something on your browser. browserல பண்றதுனால இப்ப பாரு out.print body குள்ளால servlet file new servlet is at string concatenate பண்றதுக்கு plusங்கிறத யூஸ் பண்றேன். so இங்க பாரு ஒரு மெத்தட் get context path. so if you want to get the context path and use this method. at the enumeration para 1 is equal to request get parameter name. நேம் வந்து கெட் பண்றதுக்கு என்ன பண்றா? சோ parameter namesங்கற மெத்தட் மூலமா நேமை கெட் பண்ணி para 1ல வச்சிரறா. அடுத்து பாரு அந்த para 1ல ஏனா அந்த HTML பேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா பாராமீட்டர்ஸையும் எடுத்து para 1ல வைக்கிறா. இப்போ என்ன பண்றானா ஒவ்வொரு பாராமீட்டர்ஸையும் எடுத்து என்ன செய்றா? பிரிண்ட் பண்றா. அதுக்கு தான் while ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கோம். சோ பாராமீட்டர் என்னென்ன அப்படினா எத்தனை நேம்ஸ், எத்தனை input type is equal to text, name is equal to something கொடுப்பால HTML ல அந்த நேம் வேல்யூ எல்லாம் கெட் பண்ணி ஒரு நேமா என்ன செய்யுது? ப்ராசஸ் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if you look at this one, so இதுதான் HTML னு வச்சுக்க. இதுதான் HTML னு வச்சுக்க. இந்த HTML ல பாரு action is equal to இது servlet ஓட நேம். இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இது ஒரு சிம்பிள் ஒரு இதுக்காக யூஸ் பண்ணிக்க. புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்றேன். இது வந்து ஒரு HTML. இது .html தான் சேவ் பண்ணுவோம். ஏன்னா இது ஒன்லி பியூர் HTML பேஜ். இப்போ சர்வ்லெட்னாலே ஒரு HTML பேஜ் வேணும், ஒரு சர்வ்லெட் கோடு எழுதணும். இந்த ரெண்டு கோடும் தான் வச்சு எழுதுவோம். இப்போ ஃபார்ம் ஆக்ஷன் நியூ சர்வ்லெட்ங்கிறது சர்வ்லெட்டோட நேம். என்ன நேம்? இங்க பாரு இதுல ஒரு கிளாஸ் நேம் கொடுப்பலமா, இதுதான் நியூ சர்வ்லெட். இந்த நியூ சர்வ்லெட்டை இதுல போட்டுருவான், இதுல போடுவான். அடுத்து மெத்தட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட். இப்ப பாரு இதுல do get மெத்தட் யூஸ் பண்ணா you have to write method is equal to get. post மெத்தட் யூஸ் பண்ணா இங்க என்ன பண்ணணும்? do post போடணும். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாரு ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். input type is equal to textனாலே you all be knowing two text box will be created. இந்த மாதிரி ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன செய்றோம்? கிரியேட் ஆயிருக்கு. பாக்ஸ் ஏஜ் இமெயில் 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். அடுத்து சப்மிட்ங்கற ஒரு பட்டன் என்ன செய்றோம்? கிரியேட் பண்ணிருக்கோம். புரிஞ்சுதாமா? சப்மிட்ன பட்டன். இப்போ இந்த கேஸ்ல இதுக்கு HTML கோட் எப்படி இருக்கும்னா ஒரு நேம் அடுத்து ஒரு ஐடி. ஓகேவா? நேம் ஐடி ரெண்டே. அதுல வந்து நேம் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்திருப்போம்னா நேம், ஐடி இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்திருப்போம்? ஐடி. அப்படி கொடுத்திருப்போம். அது என்ன செய்யறாங்க? கெட் பண்றாங்க. கெட் பண்ணி அந்த நேமையும் ஐடியை என்ன செய்யறாங்க? பிரிண்ட் பண்றாங்க. இந்த ரெண்டு என்னது? ஜாவா கோட். ஸோ HTML கோடு ப்ரௌசர்ல ஜாவா கூட சிம்பிளா நீ ஜாவா எழுதுற மாதிரி எழுதிடுவா. HTML பிரிண்ட் பண்ணணும்னா you have to use out.println. இப்போ நீ நேமையும் ஐடியும் கெட் பண்ணிட்டா. இப்போ இந்த ரெண்டையும் உனக்கு ப்ரௌசர்ல பிரிண்ட் பண்ணணும்னா பாரு out.println ஐடி பிளஸ் ஐடி. அடுத்து out.println நேம் பிளஸ் நேம். இப்போ என்ன ஆகும்னா you get the name and ID on your browser. ப்ரௌசர்ல அந்த ரெண்டும் என்ன செய்துரும்? தெரிஞ்சிடும். ஓகேவா? Servlet response object. Servlet response object.
So இது என்ன பண்ணுதுன்னா defines an object to assist a servlet in sending a response to the client. So இப்போ நம்ம request எப்பவுமே யாருக்கு சென்ட் ஆகும், சர்வருக்கு சென்ட் ஆகும். சர்வர் வந்து சர்வலெட்டை இன்வோக் பண்ணுது, சர்வலெட்டை லோட் பண்ணுது, எல்லா எக்ஸிகியூஷனையும் பண்ணிடுது. ஃபைனலி சர்வலெட் என்ன பண்ணுது, ஆன்சர் ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அதை வந்து சர்வருக்கு கொடுத்துருது. சர்வர் அதை என்ன செய்யுது, ரெஸ்பான்ஸை கிளைண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடுது. அதான் அதனோட ஸ்டெப்ஸ். The servlet container creates a servlet response object and passes it to us argument to the servlet's service method. ஓகேவா? இது HTTP servlet responseல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. Get writer method, set content type, அடுத்து get buffer size. So these are the methods which are used in HTTP servlet response. Get writer method எதுக்கு யூஸ் பண்றோம்னா it returns a print writer object. So print writer out is equal to response dot get writer அப்படிங்கிற மெத்தட் நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அப்படிதானே? அந்த மெத்தட் இப்போ எதுக்கு யூஸ் பண்றோம்னா it returns a print writer object that can send character text to the client. browserல out.println கொடுக்குறோம்ல, அந்த அவுட் அதை வந்து கிளைண்ட்டுக்கு வந்து அந்த கேரக்டரை சென்ட் பண்றதுக்காக we are creating that one. அப்ப அந்த பர்பஸ்க்காக தான் இதுக்கு யூஸ் பண்றது get writer. and set content type எதுக்கு யூஸ் பண்றோம், it sets the content type of the response being sent to the client. and get buffer size எதுக்கு யூஸ் பண்றோம்னா returns the actual buffer size used for the response. ரெஸ்பான்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய actual buffer size அது வந்து ரிட்டர்ன் பண்ணும்.